ஃபைன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னா நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே, சிபிஎம் அண்ட் PERT. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல செஷன் வந்து 6ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதோட பேசிக்ஸ் பார்த்துருப்போம். ஓகே, இன்னைக்கும் இதோட பேசிக்ஸ் பிளஸ் அலாங் வித் ஃபியூ மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போறோம் இதுலயே. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீப்பா ஒரு ப்ராப்ளம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது சிபிஎம் PERTன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். உங்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிபிஎம் ஆர் PERT ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கண்டிப்பா கேட்பான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எனி கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, எனி இண்டஸ்ட்ரி, நீ வந்து பிளான் பண்ணும் ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஓகே, வித் ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியட். ஓகே, சே எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10 days இருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்க வந்து 10 daysக்குள்ள முடிக்கணும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஓகே, நம்ம அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஒர்க்கை எப்படி ஆன்கோயிங் கொண்டு போகணும் ப்ராப்பரா. இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் இல்லையா, இல்ல ரிசோர்சஸ்னா வந்து ஹியூமன் பீயிங்ஸ், ஓகே, ஒர்க் பண்ற அந்த ரிசோர்சஸ் உங்களுக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை கண்ட்ரோல் பண்றது. அதனால அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி முடியுது. ஓகே, சில ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 daysக்குள்ளேயே முடிச்சிடலாம். ஓகே, பிகாஸ் ஆஃப் ரிசோர்சஸ் எஃபிஷியன்ட். ஓகே, சில பேரெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட் அ டைம்ல 2 வேலை பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டி பண்ணியும் ஈஸிலி தே கேன் கம்ப்ளீட். ஓகே, அது வந்து கண்ட்ரோலிங் சொல்லுவாங்க. ஷெட்யூல், அதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீ எடுக்கிற, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ற, எப்படி முடிக்கிற, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவை. கரெக்டா? ஸோ இதெல்லாம் இல்லாம ஒரு ப்ராஜெக்டை ரன்னே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க இங்க மெயின் சிபிஎம் நெட்வொர்க் அனாலிசிஸ்னு ஒரு டாபிக் எடுத்து அதை வந்து ஒரு ப்ராஜெக்ட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அதுல முக்கியமான 2 டாபிக் தான் சிபிஎம் அண்ட் PERT. CPM is nothing but critical path method and PERT is nothing but project evaluation and review technique. ஓகே, இதை நான் லாஸ்ட் கிளாஸ் நான் இதோட எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஸோ நான் உங்களுக்கு நான் ஹை லெவலில் சொல்லிட்டு போறேன். ஓகே, இந்த PERT மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா 1950s யூஸ் பண்ணது. ஓகே, அதுக்கப்புறம் மெயினா இது யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எங்கெல்லாம் இருக்கு. ஓகே, இந்த பர்டிகுலர் PERT வந்து பாத்தீங்கன்னா பொலரைஸ் மிசைல் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. மிசைல் பண்ணுவோம் பாத்தீங்களா, ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுது. சிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக சிபிஎம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதோட டிஃபரன்ஸ் பாருங்க, சிபிஎம்க்கும் PERTக்கும் என்ன வித்தியாசம். ஓகே, இது ஏன் வந்து ரெண்டுமே கைண்ட் ஆஃப் சிமிலர். ஓகே, நீங்க PERTன்றது வந்து ரிவ்யூ, இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். ஆனா சிபிஎம் இஸ் நத்திங் பட் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். இங்க டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. Though both PERT and CPM techniques have similarity in terms of concept, the basic difference is CPM has single time estimation, PERT is 3 times estimation. Okay, that means இப்போ நீங்க வந்து சிபிஎம்ன்றது என்னன்னா ஒரே ஒரு வாட்டி எஸ்டிமேட் பண்ணி நீங்க அந்த ஒர்க்கை முடிக்கலாம். ஓகே, சே எக்ஸாம்பிள் அதோட கிரிட்டிக்கல் பாத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஓகே, இந்த ஆக்டிவிட்டி மூலமா நான் பண்ணேன்னா என்னோட ஒர்க்கை சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்றது. ஓகே, அந்த மாதிரி நீங்க எஸ்டிமேட் பண்றீங்க. ஓகே, ஸோ அது வந்து சிங்கிள் எஸ்டிமேஷன். அதே வந்து PERTக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக் வந்து 3 times இருக்கும். உங்களோட ரிவ்யூ ஆக்டிவிட்டி, எஸ்டிமேஷன் ஆக்டிவிட்டியே வந்து 3 times இருக்கும். ஸோ அதனால வந்து PERT வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா அக்ராஸ் சிபிஎம் PERT எடுக்கிறாங்க, மோஸ்ட்லி PERT தான் எடுப்பாங்க. ஓகே, ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு மோர் எஃபிஷியன்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா கான்செப்ட் வைஸ் ரெண்டுமே சிமிலர் தான். ஓகே, ஓகே, இப்போ இந்த ஜெனரல் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பிளானிங், ஷெட்யூலிங், கண்ட்ரோலிங். இது மூணுமே உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகே, பிளானிங்னா ஒரு ஆக்டிவிட்டியை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், அது எப்படி முடிக்க போறோம், அந்த மாதிரி எல்லா பேசிக் ஸ்டெப்ஸும் இருக்கிறது தான் பிளானிங். ஓகே, ஷெட்யூலிங். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டியும் வந்து ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் இருக்கணும். ஓகே, ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் இல்லாம எந்த ஆக்டிவிட்டியுமே உங்களால பண்ணவே முடியாது. ஓகே, இன் கேஸ் ஆஃப் அது ஸ்மால் ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி, இல்ல பெரிய ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி, ஸோ நமக்கு ஷெட்யூலிங்னு ஒன்று இருக்கணும். ஒரு ஷெட்யூல் இருந்தால் மட்டும்தான் உங்களால ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை வந்து நம்மள குவான்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நான் வந்து இந்த பீரியட்குள்ள நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். கண்ட்ரோலிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சே எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து 10 days இருக்கு. ஓகே, 2 ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே, ரிசோர்ஸஸ் நீட்ஸ் எல்லாமே பக்கவா இருக்கு. ஓகே, நீங்க ப்ராஜெக்டை வந்து 8 daysல முடிச்சிருங்க. அப்ப அந்த 2 days என்ன பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல். இது அது இன்கேஸ் அதே வந்து இப்போ ப்ராஜெக்ட் வந்து 10 days அதே டைம் பீரியட், அதே 2 ரிசோர்ஸ், ஆனா எஃபிஷியன்ட் ஒழுங்கா இல்லைனால உங்களால ப்ராஜெக்ட் முடிக்க முடியல.
9th டே வந்து நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து இன்னும் 2 days இருந்தா மட்டும்தான் இதை முடிக்க முடியும்னு. ஸோ அந்த கடைசி ஒரு நாளை வச்சு எப்படி பண்ண முடிக்க முடியும்? அதான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேசுறதெல்லாம் வந்து கண்ட்ரோலிங். ஓகே, எனி ப்ராஜெக்ட் இந்த 3 phases இருக்கணும் கண்டிப்பா: பிளானிங், ஷெட்யூலிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஓகே, ஸோ சிபிஎம் ஆர் PERT எது இருந்தாலுமே இது வந்து இப்போ ஒரு நெட்வொர்க் டயக்ராம் தான்ப்பா. நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அனாலிசிஸ் தனியாக ஒரு பெரிய டாபிக்கே படிப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து எப்படின்னா ஒரே ஒரு சாப்டர் கொடுத்துருக்கான், அதுவும் மேத்தமெட்டிக்கல் வேல கொடுத்துருக்கான். தட்ஸ் இட். ஓகே, எனி நெட்வொர்க் சிபிஎம் ஆர் PERT எதா இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயம் பத்தி தான் பேசுவோமே. ஓகே, 2 காம்பனன்ட்ஸ் தான். ஒன்னு ஆக்டிவிட்டிஸ், இன்னொன்னு வந்து ஈவெண்ட்ஸ். ஐ ஹோப் ஸ்கிரீன் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாராலையும் கிளியரா. ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி அண்ட் ஹேவன் 2 மேஜர் காம்பனன்ட்ஸ். ஓகே, ஆக்டிவிட்டினா என்னப்பா? ஸோ ஆக்டிவிட்டி ரெப்ரசன்ட் ஆக்ஷன் ஆர் கன்சப்ஷன் ஆஃப் த ரிசோர்ஸ், டைம், மணி, எனர்ஜி. ஓகே, ஸோ ஒரு ஆக்டிவிட்டி ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து இன்னொரு பர்டிகுலர் டைம்குள்ள முடிக்கிறாங்க. ஸோ அந்த டியூரேஷன் தட் பிட்வீன் இருக்குல்ல, இன் பிட்வீன், ஸோ தட் இஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, அதே ஈவெண்ட்னா எங்க ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா? ஸோ இந்த சர்க்கிள் உங்களுக்கு புரியுற வரைக்கும் எங்கெல்லாம் சர்க்கிள் இருக்கோ தட் இஸ் ஈவெண்ட், எங்கெல்லாம் ஆரோ மார்க் இருக்கோ தட் இஸ் ஆக்டிவிட்டி ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, ஸோ ஆக்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் பை an arrow and ஈவெண்ட் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் பை a small circle. ஓகே, உங்களுக்கு இப்போ புரியுற வரைக்கும் ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட்டை வந்து நம்ம எப்படி சொல்ல போறோம்னா ஆரோ மார்க் அண்ட் சர்க்கிள். ஓகே, நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒரு 2 ஈவெண்ட்ஸ் இருக்கணும். ஈவெண்ட் இல்லாம ஆக்டிவிட்டி நடக்காது. ஓகே, ஸோ எங்க ஆரோ மார்க் முடியுதோ இந்த இடத்துல முடியுதுன்னா ஸோ ஆரோ மார்க் வந்து லெஃப்ட்ல இருந்து லைட் போகுது. ஸோ திஸ் போர்ஷன் இஸ் அ ஹெட் ஈவெண்ட் அண்ட் இது வந்து ஆப்போசிட் வந்து டெய்ல் ஈவெண்ட். ஓகே, இதே ஆரோ மார்க் இந்த சைடு போட்டிருக்காங்கன்னா ஸோ ஐ சைடு இருந்ததுன்னா இது ஹெட், இது டெய்ல். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஈவெண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இது ஏன் இதெல்லாம் நம்ம பேசுறோம்னா சிபிஎம் அண்ட் PERT ப்ராப்ளம் பண்றதுக்கு போது நிறைய டேர்ம்ஸ் இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா சம் உங்களுக்கு ப்ராப்ளம் ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும். ஓகே, சம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எனி டவுட் பா? எனி டவுட்ஸ்? எஸ் ஆர் நோ? ஓகே, குட், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டாங்கன்னா என்ன மீனிங்? அதுக்கு பேரு ஈவெண்ட். ஆரோ மார்க் போட்டாங்கன்னா அதுக்கு பேரு வந்து ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ அதே இங்க பாருங்க, மெர்ஜ் அண்ட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள ஒரு சர்க்கிள்குள்ள பல ஆக்டிவிட்டிஸ் உள்ள வருதுன்னா தட் இஸ் அ மெர்ஜ். ஓகே, இப்போ பல ஆக்டிவிட்டி சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள வருதுன்னா தட் இஸ் அ மெர்ஜ் ஈவெண்ட். அதே ஒரு சர்க்கிள் ஒரு ஈவெண்ட்ல இருந்து பல ஆக்டிவிட்டிஸ் வெளியே போச்சுன்னா தட் இஸ் அ பர்ஸ்ட் ஈவெண்ட். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டா யோசிக்காதீங்க. ஓகே, சரி, ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள பல ஆக்டிவிட்டி உள்ள வந்துச்சுன்னா தட் இஸ் அ மெர்ஜ் ஈவெண்ட். அதே வந்து ஆப்போசிட்ல ரிவர்ஸா போச்சுன்னா தட் இஸ் அ பர்ஸ்ட் ஈவெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரெசிடிங் அண்ட் சக்சீடிங் ஆக்டிவிட்டிஸ். நம்ம இங்கிலீஷ்ல ஒரு சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா என்ன மீனிங்? முன்னாடி. சஃபிக்ஸ்னா பின்னாடி போடுறது. அது சேம் கான்செப்ட். என்ன ஈவெண்ட் இருக்கோ, என்ன ஆக்டிவிட்டி இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஈவெண்ட் வந்து ப்ரெசிடிங் ஈவெண்ட், அதுக்கு அடுத்து வர்றது சக்சீடிங். அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்டா யோசிக்க வேணாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆக்டிவிட்டிஸ் A and B ஆர் ப்ரெசிடிங். சாரி, இதுல பாருங்க. ஸோ இப்போ இதுதான் ஈவெண்ட். ஜேன்றது ஒரு ஈவெண்ட். ஓகேவா? சர்க்கிள்னா ஈவெண்ட், ஆரோ மார்க்னா ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இந்த ஜேவோட ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் A. ஓகே, இதோட சக்சீடிங் ஆக்டிவிட்டி C. அவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரி கேவோட ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி B அண்ட் சக்சீடிங் ஆக்டிவிட்டி இஸ் D. இப்போ இங்க பாருங்க, ஐயோட ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி 0, இங்க ஒண்ணுமே இல்ல, ஸோ 0. சக்சீடிங் ஆக்டிவிட்டிஸ் AB. கரெக்டா? அதே மாதிரி இந்த இடத்துல இது எல்லோட ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி CD அண்ட் சக்சீடிங் ஆக்டிவிட்டி 0, நல். ஓகே, ஸோ இதுதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டம்மி ஆக்டிவிட்டி. டம்மி ஆக்டிவிட்டி யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பாத்தீங்களா, 10 days
அந்த ஒரே எக்ஸாம்பிளை வச்சு நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, 10 days லிமிடெட் பீரியட் நமக்கு ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணோம். 2 ரிசோர்ஸ் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன பண்றோம், நம்ம ஒரு சின்ன ஸ்மால் ஒரு டென்ட் ஹவுஸ் மாதிரி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்யூம் தட். ஓகே, ஸோ டென்ட் ஹவுஸ் கட்டி முடிச்சாச்சு. ஒன்லி பெயிண்டிங் தான். பெயிண்டிங்க்கு இப்படி இந்த டென்ட் ஹவுஸ் கட்டி முடிக்கிறது 7 days முடிஞ்சிச்சு. மிச்சம் எனக்கு 3 நாள் இருக்கு. ஒரு நாள் பெயிண்டிங் போனாலுமே எனக்கு 2 நாள் நான் சும்மா தான் இருப்பேன். ஸோ அப்ப என்ன பண்ணுவேன்? ஓகேவா, அதுதான் டம்மி ஆக்டிவிட்டி. அந்த இடத்துல சும்மா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி ஆகணும். ரைட்டா? நம்ம வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு என்னவோ பண்ணுவோம் பாத்தீங்களா, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சும்மா பொழுதுபோக்குறதுக்கு பண்றதுக்கு தான் தட் கால்ட் as a டம்மி ஆக்டிவிட்டி. ஓகே, அது 2 ஈவெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கலாம். அது அந்த டைம் பீரியட் வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டைம் இருக்காது, ஒரு ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் இருக்காது. ஓகேவா? ஸோ தட் இஸ் a டம்மி ஆக்டிவிட்டி. சில ப்ராப்ளம்ல நம்ம இப்ப நான் மேத்தமெட்டிக்கலா பேசும்போது சில ப்ராப்ளம்ல உங்களுக்கு வந்து டம்மி ஈவெண்ட் வந்து சும்மாவே நீங்க ஆக்டிவிட்டியை வந்து நீங்க ஆட் பண்ணி விடுவீங்க. அதுக்கு வந்து ரீசனே இருக்காது. ஓகே ஓகே இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எரர்ஸ் ஒரு டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் டயக்ராம் நான் உங்களுக்கு இங்க கீழே காமிக்கிறேன். அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்ன்றது ஒரு ஃப்ளோ வந்து எப்படி டயக்ராம் வரையறாங்கன்னு. இங்க பாத்தீங்களா, இந்த ஷேப்ல வரையலாம், இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வரையலாம். ஓகே, நம்ம சும்மா வரையணுன்றதுக்காக சும்மா கர்வ் மாதிரியோ இல்ல சர்க்கிள் மாதிரியோ வட்ட வட்டமாலாம் வரையக்கூடாது. ஓகே, இங்க பாருங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து இந்த மாதிரி டிரா பண்ணும். ஒரு நெட்வொர்க்னா இப்படிதான் இருக்கணும். ஓகே, அதுதான் வந்து அந்த எரர்ஸ்ன்ற ஒரு டாபிக்ல கொடுத்துருக்கான். இந்த மாதிரி எல்லாம் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. ஸோ உங்க டயக்ராம் பாருங்க, இப்படிதான் இருக்கணும். ஓகே, சும்மா ஏதோ கண்ணா பின்னான்னு வந்து போடணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கர்வ் மாதிரி போட்டு யூ ஷேப்ல சி ஷேப்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் நெட்வொர்க் டயக்ராம். இந்த மாதிரி தான் நீங்க வரையணுமே. ஓகே, உங்களோட எனி டயக்ராம் நீங்க சும்மா ஒரு 10 மார்க்குக்கோ இல்ல 2 மார்க்ஸ்க்கு நீங்க சின்ன சின்னதா வரைஞ்சா கூட உங்களோட டயக்ராம் ஷுட் பி ஆல்வேஸ் லைக் திஸ். ஓகே, வேற எந்த ஷேப்ஸ்லயுமே போக கூடாது. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பென்டாகன் ஹெக்ஸாகன் அந்த மாதிரி ஷேப்ஸ் தான் வரும். ஓகே, அதுதான் வந்து இந்த மாதிரி டயக்ராம் வரையக்கூடாது, லூப் மாதிரி போடக்கூடாது. அதனாலதான் இந்த டாபிக்ஸ் இங்க கொடுத்துருக்கான். இந்த டாக்குமெண்ட் நான் கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் எல்லாருக்குமே அனுப்புறேன்ப்பா. ஓகே, நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்க சம்ஸ் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அது வந்து பெரிய கஷ்டமே இல்லை. ஓகே, ஸோ சில ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு இதுல இருந்து நிறைய ஆக்டிவிட்டி போகலாம். ஓகே, ஒரு ஹெட் இருக்கணும், ஒரு டெய்ல் இருக்கணும். ஓகே, ஒரு ஸ்டார்டிங் இருக்கணும், ஒரு எண்டிங் இருக்கணும். எல்லாம் சும்மா டயக்ராம் கோடு போடுறோம்னு சொல்லிட்டு சும்மா நம்ம கண்ணா பின்னா வரையக்கூடாது. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருப்பான் ரூல்ஸ். ஸோ நம்ம சம் போடும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக கொடுக்குற டயக்ராம்ஸ். நீங்க இப்படி எல்லாம் வரையலாம் அப்படின்றதுனால. ஓகே, இது வந்து ஃபல்கர்சன்ஸ் சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் இந்த ரூல் கண்டுபிடிச்சது. ஓகே, ஸோ ப்ரொசீடிங் ஃபார் நம்பரிங் த ஈவென்ட்ஸ் யூசிங் ஃபல்கர்சன்ஸ் ரூல்ஸ். ஸோ இந்த யூஸ் பண்ணி தான் வந்து நமக்கு சிபிஎம்மா இருக்கட்டும் சரி PERT வந்து எப்படி சால்வ் பண்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் எடுத்துக்க வேண்டாம். நான் சிம்பிளா இந்த சம் சொல்றேன். ஓகே, நேம் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஓகே, ABCDEF. அதாவது நம்ம இந்த ப்ராப்ளம் நெட்வொர்க் அனாலிசிஸ்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம், சிபிஎம் ஆர் PERT. இந்த 2 சம்ல தான் பார்க்க போறோமே. இதுல ரெண்டுமே 2 மேஜர் காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. சர்க்கிள், இன்னொன்னு ஆரோ மார்க். சர்க்கிள் இஸ் நத்திங் பட் ஈவெண்ட், ஆரோ மார்க் இஸ் நத்திங் பட் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி ஈவெண்ட்டை வச்சுதான் இந்த ஃபுல் டாபிக்ஸே ஓடும். ஓகேங்களா, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, மெர்ஜ் ஈவெண்ட், பர்ஸ்ட், டம்மி, ஓகே, ப்ரெசிடிங், சக்சீடிங் அங்கங்க வரும். அவ்வளவுதான். ஸோ பெருசா நீங்க வந்து சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கணும். ரொம்ப 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 சிம்பிள். இது கண்டிப்பா நீங்க பென்சில் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, டயக்ராம் எக்ஸாம்ல வரையும் போது இங்க பாருங்க, நேம் ஆஃப் த ஆக்டிவிட்டி, ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் ஈவெண்ட். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி. இந்த டிஸ்கிரிப்ஷன் நமக்கு தேவையில்லை. ஓகே, இது புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க படிக்கலாம். ஓகே, ப்ரிப்பேர் த ஹவுஸ் பிளான், கன்ஸ்ட்ரக்ட் த ஹவுஸ், ஃபிக்ஸ் த டோர், ரைட்டிங் த ஹவுஸ், பெயிண்ட் த ஹவுஸ், பாலிஷ். ஸோ ஒரு நார்மல் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா இங்க பாருங்க, ஸ்டார்டிங் வந்து 4 days ப்ரீடிசெசர், அதுக்கு வந்து ப்ரீ கண்டிஷன் மாதிரி. ஓகே, இனிஷியலா உங்களுக்கு 4 days நான் தர்றேன். அடுத்தது ஏ ஆக்டிவிட்டி முடியும்னா 58 நாள் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி பி ஆக்டிவிட்டினா 2 நாள், பி ஆக்டிவிட்டிக்கு இன்னும் 2 நாள் தராங்க, சி ஆக்டிவிட்டிக்கு 1 நாள், டி ஆக்டிவிட்டிக்கு 1 நாள். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை நம்ம நெட்வொர்க்கா வரைய போறோம். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏன்றது ஆக்டிவிட்டி. ஸோ
ஏன்றது ஆக்டிவிட்டினா ரெண்டு நம்பருக்குள்ள தான் இருக்கணும். அந்த ரெண்டு நம்பர் எது? 1 and 2. So 1 and 2 is nothing but two circles. Okay. So I think உங்களால பார்க்க முடியுது. நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன். இப்போ நம்ம இன்னும் சம்முக்கே போல. ஓகே. ஸோ ஏன்றது ஒரு ஆக்டிவிட்டி, 1 and 2ன்றது ஒரு ஈவெண்ட்ஸ், 2 ஈவெண்ட்ஸ். ஸோ நான் எப்படி ஹவுஸ் இங்க வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஈவெண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு எத்தனை நாள்? 4 days இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட் அடுத்த ஈவெண்ட்டுக்கு போறேன் பாருங்க. B2 3 ஆல்ரெடி 2 நம்ம வரைஞ்சிட்டோம். 3க்கு போகுது. 2ல இருந்து 3க்கு வரைகிறேன். ஸோ பின்னு போடுறேன். அந்த பிக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்க? 58. பின்னா நீங்க இதுக்கு நேரா பார்க்க கூடாது, இந்த 4க்கு அடுத்த வேல்யூ தான் நம்ம செக் பண்ணணும். ஓகே, இதுக்கு ப்ரீடெசஸர் மாதிரி. ஓகே, ஸோ 58. ஏல இருந்து எனக்கு பிக்கு போகணும்னா எனக்கு 58 days தேவை. ஸோ அதுதான் இங்க நான் போட்டிருக்கேன். கிளியர்? அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க நம்பர்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டே வரணும். 3,4 and 3,5. ஸோ 3ன்றது ஒரு ஈவெண்ட், ஆனா அங்க கூட என்ன கொடுத்துருக்கான்? 4 இன்னொரு ஈவெண்ட், 5 இன்னொரு ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போடுங்க. 4 ஒரு சர்க்கிளும் இங்க ஒரு 5 ஒரு சர்க்கிளும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி இஸ் நத்திங் பட், இந்த ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா சீன் போடுறேன், இந்த ஆக்டிவிட்டி வந்து நான் டீன் போடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு உண்டான வேல்யூ 2 and 2. ஸோ அந்த 2 இங்க நான் போட்டுக்கிறேன். கிளியர்? அடுத்தது E 4 to 6. ஓகே, அண்ட் தென் 5 to 6. பாத்தீங்களா? ஸோ 6 பாயிண்ட்டுக்கு ரெண்டு ஆக்டிவிட்டி போய் முடியணும். ஸோ 4ல இருந்து 6க்கு போகணும், 5ல இருந்து 6க்கு போகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்படிதான் போடுவீங்க. ஸோ இந்த இடத்துல EF இதுக்கு உண்டான வேல்யூ 1 day 1 day. ஸோ அதை இங்க போட்டுருக்கேன். ஓகே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டயக்ராம், உங்களுக்கு புரியறதுக்காக தான் இது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோமே. ஓகே, கிளியர்? எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம்ப்பா. சரியா? இப்போ உங்களுக்கு இது பேசிக்ஸ் புரிஞ்சிச்சுல, ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை, அதை எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்கணும். ஒரு ஸ்டார்டிங் ஈவெண்ட் இருக்கு, ஒரு எண்டிங் ஈவெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்னொரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம ரயில்வே ட்ராக் இருக்கு பாத்தீங்களா? ரயில்வே ட்ராக் இப்போ சே எக்ஸாம்பிள் சென்னை டு கன்னியாகுமரி அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, சென்னையில இருந்து கன்னியாகுமரி போகுது. ஒரு இப்போ நம்ம ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ராக் இருக்கும். ஸோ அதுல வந்து பெரிய பெரிய ட்ரெயின்ஸ் வந்து நிற்கும். ஓகே, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம். ஓகே, ஒரு சர்டன் பீரியட்லுக்கு அப்புறம் நிறைய மல்டிபிள் ட்ராக்ஸ் இருக்கும். ஓகே, அதுல எந்த ரூட்ல போறது, எப்போ போய் நம்ம கரெக்டா அந்த பாயிண்ட்ல ரீச் பண்றது. ஓகே, சம்டைம்ஸ் சில இது வந்து பாத்தீங்கன்னா டம்மி மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, அந்த இது மாதிரி தடுப்பு மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே தாண்டி போக முடியாது. ஓகே, அந்த ட்ராக் அது வந்து சும்மா டம்மிக்காக வந்து நிக்கிறதுக்காக. சிலது வந்து பாத்தீங்கன்னா அந்த குடோன் மாதிரி இருக்கும்ல, அங்க போகும், ஷெட்டுக்கு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சில இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக் சுத்தி போற மாதிரி, அதாவது ஸ்ட்ரெயிட்டா போகாம கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி இருக்கும். ஒரு நீங்க இப்போ பேஷன் பிரிட்ஜ் அந்த மாதிரி ஏரியாலாம் பாத்தீங்கன்னா, பிரிட்ஜ் மேல இருந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ட்ராக்ஸ் இருக்கும், நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரயில்வே ட்ராக்குக்கு இந்த சிபிஎம் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எப்படின்னா இப்போ நீங்க இருக்குல்ல இந்த மாதிரி இதே மாதிரி தான் அங்கேயும் வரைவாங்க. இந்த ரூட்ல எந்த ரூட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அவங்க ஒரு டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, நமக்கு வந்து அங்க பார்க்கும் போதோ இல்ல அந்த ட்ரெயின்ல முன்னாடி பார்க்கும் போதோ சம் சிக்னல்ஸ் மாதிரி மட்டும்தான் நமக்கு தெரியும், இந்த சிக்னல்ல போங்க, இந்த சிக்னல் போங்க. பட் இஃப் யூ டிரா ஆஸ் அ பிக்சர் இன் தி ஃபார்ம் ஆஃப் நெட்வொர்க், இந்த நம்ம நெட்வொர்க் அனாலிசிஸ்ல எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ இதே மாதிரி டயக்ராம்ஸ் தான் வரைய முடியும் அங்கேயும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதெல்லாம் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக தான் இங்கெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு ரியல் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் என்னன்னு. ஓகே, கிரிட்டிக்கல் பாத் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த டாபிக் தான் முக்கியம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. சம் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, the critical path for any network is the longest path through the entire network. Okay, so எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலாவே கிரிட்டிக்கல் பாத்னா ரொம்ப கஷ்டமான பாத் எது? ஓகே, அப்படின்னா அந்த இப்போ சே எக்ஸாம்பிள் இங்க சென்னையில இருந்து நம்ம கன்னியாகுமரிக்கு போறோம். ஓகே, நீங்க பஸ்ல போறீங்க, ரோடு வேஸ்ல வழியா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ரூட்ஸ் நிறைய இருக்கு. திருச்சி வழியா போகலாம், மதுரை சுத்தி அப்படி போகலாம், அந்த மாதிரி ஒரு 4-5 ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
ஸோ இருக்கிறதுல எது ரொம்ப கிரிட்டிக்கலான பாத்து, ஓகே, அப்ப அந்த பாத்தை நீங்க கண்டுபிடிக்கும்போது நம்மளே சொல்லலாம். ஓகே, இது யூஸ்வலா நம்ம எப்படி சொல்லுவோம், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஓகே, நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் சொல்லுங்க. இப்போ நான் திருச்சி வழியா போனா எனக்கு 5 hours ஆகும். ஓகே, அடுத்தது மதுரை வழியா போனா எனக்கு 6 hours ஆகும். இதே வந்து சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கு எக்ஸாக்ட் ரூட் தெரியாது. திண்டுக்கல் வழியா போனா 7 hours ஆகும். இதே திருநெல்வேலி சுத்தி போனா 8 ஒரு 12 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சென்னை டு கன்னியாகுமரி எனக்கு 5 வழி இருக்கு. திருச்சி, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, இன்னொரு ஏதோ ஒரு ஊர் XYZ. ஓகே, ஸோ எனக்கு திருநெல்வேலி வழியா போனா எனக்கு 12 hours ஆகும். மற்ற ரூட்டை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப லாங்கஸ்ட் டியூரேஷன். ஸோ திஸ் இஸ் அ கிரிட்டிக்கல் பாத். சென்னை டு கன்னியாகுமரி 12 hours ஆகுதுன்னா, ஸோ தட் பாத் இஸ் அ கிரிட்டிக்கல் பாத். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். Since all activities must be completed to complete the entire project, the length of the critical path is also shortest time allowable for completion of the project. இவன் என்ன சொல்றான்? Since all activities must be completed to complete the entire project, okay, the length of the critical path is also the shortest time allowable for completion of the critical project. அதாவது இப்ப பாருங்க, இப்ப நீங்க இங்க என்ன சொல்றான், since all activities must be completed, அதாவது இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து 10 ஆக்டிவிட்டி இருக்கு. ஓகே, 10 ஆக்டிவிட்டியுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே முடிக்கணும். இருக்கிறதுலே பெரிய லென்த் இருக்கும் பாத்தீங்களா, எந்த லென்த் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாத். இப்போ நான் சொன்ன சென்னை டு கன்னியாகுமரி 12 hours இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதோட லென்த் வந்து 12 hours. ஓகே, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 500. ஓகே, is also the shortest time allowable for completion of இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஓகே, அவன் என்ன சொல்றான், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள எல்லா ஆக்டிவிட்டிஸுமே கம்பல்சரியா முடிக்கணும். ஓகே, ஃபைன், டன். ஓகே, இப்போ நீங்க உங்களோட கிரிட்டிக்கல் பாத் இருக்குல்ல, அந்த பாத்தோட டைம். ஓகே, இப்போ என்னோட கிரிட்டிக்கல் பாத் எது, சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு போறேன், திருச்சி 5 hours, மதுரை 6 hours, திண்டுக்கல் 8 hours, XYZ 10 hours, இன்னொன்று வந்து 12 hours. ஸோ 12 hours திருநெல்வேலியிலிருந்து போறது தான் 12 hours. ஸோ தட் இஸ் அ கிரிட்டிக்கல் பாத். இதோட டியூரேஷன் என்னது, 12 hours. ஸோ உங்களோட ப்ராஜெக்டுக்கே எந்த பாத் வழியா போன ஜாஸ்தியா இருக்கோ அந்த ஹையஸ்ட் வேல்யூ இஸ் தி ஷார்டஸ்ட் டைம் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட். எப்பவுமே நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ சென்னை டு கன்னியாகுமரி நீங்க போறீங்க, கிரிட்டிக்கல் பாத் வழியா போகணும்னு சொல்லியாச்சு. ஆனா நீங்க 5 மணி நேரம் கொடுப்பீங்களா, 12 மணி நேரம் கொடுப்போமா? 5 மணி நேரம் கொடுத்தோம்னா நம்ம திருச்சி தான் தாண்டுவோம். ரைட்டா, திருச்சி வழியா தான் போக முடியும் தவிர ஆனா இது வழியா போக முடியாது. கரெக்டா? சோ அவன் என்ன சொல்ல வரான், இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே. அப்போ அந்த ப்ராஜெக்டோட லாங்கஸ்ட் ஆக்டிவிட்டி டியூரேஷன் எது, அதுதான் அந்த ப்ராஜெக்டோட ஷார்டஸ்ட் டைம் பீரியட்னு சொல்லணும். ஓகேவா? கிளியர்? Thus, if the project is to be completed in the shortest time, all activities on the critical path must be started as soon as possible. These activities are called critical activities. நீங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் சொன்னது கூட மைட் பி கன்ஃபியூஸா இருக்கும். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ எல்லா ஆக்டிவிட்டியுமே முடிக்கணும். அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி அதாவது நீங்கள் கிரிட்டிக்கல் பாத் உண்டான டைம் பீரியட் தான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கே ஷார்டஸ்ட் டைம் டியூரேஷன் நீங்க எடுத்துக்கிறோம். எல்லா ஆக்டிவிட்டியும் முடிக்கணும். ஓகே, அப்பதான் உங்களால இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் முடிக்க 100 days கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம யூஸ்வலா இந்த டெண்டர் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, கவர்மெண்ட் டெண்டர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதில் எப்படின்னா 2 வழியா போகும். ஒன்னு வந்து எஸ்டிமேஷன் காஸ்ட். ஓகே, உங்களுக்கு காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து 100 rupees தருவாங்க, ஒரு சிலருக்கு 50 rupees தருவாங்க, ஒரு சிலருக்கு 25%. ஓகே, 100, 50, 25 along with quality. அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, எந்த மெட்டீரியல் யூஸ் பண்றாங்கன்னு. ஓகே, with the time period also important. ஓகே, ஒரு சிலர் வந்து காஸ்ட் பத்தி பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, இன்னொரு சிலர் வந்து டைம் பீரியட். ஓகே, எனக்கு 2 days தான் டைம் இருக்கு, 2 daysக்குள்ள எவ்வளவு குவாலிட்டியா எவ்வளவு அதாவது எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி ஒரு பொருளை என்னால பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸுமே நான் கவர் பண்ணோம் வித் த ஷார்டஸ்ட் டைம் பீரியட்குள்ள. பட் அது எல்லாமே கிரிட்டிக்கல் பாத் வழியா போகணும். ஓகே, ஸோ தோஸ் ஆக்டிவிட்டிஸ் கால்ட் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். கிளியர்? ஓகே,
பாருங்க, இது 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 முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஓகே, the activity which does not lie on the critical path. இப்போ நம்ம டயக்ராம் வரையிறோம், நெட்வொர்க் டயக்ராம். இப்போ நீங்க ப்ரீவியஸ் டயக்ராம்ல பார்த்துருப்பீங்க, சர்க்கிள் போட்டிருப்பேன், ஹேரோ மார்க் போட்டிருப்பேன். ஸோ ஈவெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு. அதுல நீங்க ஃபைன் பண்ணுவீங்க எந்த பாத் வந்து கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, அந்த பாத் இல்லைன்னா ரிமைனிங் வந்து நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் வழியா போற ஆக்டிவிட்டி எல்லாமே கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அந்த பாத் வழியா இல்லாம மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அவ்வளவுதான், அததான் சொல்றாங்க. நம்ம அங்க யூஸ் பண்ண மாதிரி, நம்ம எல்பிபில யூஸ் பண்ண மாதிரி ஸ்லாக் இருக்கு. The slack is the amount of time on which start of activity may delayed without affecting overall. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 2 days வந்து மிச்சம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 2 daysல நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம டம்மி ஆக்டிவிட்டி பண்ணுவோங்களா, தட் டைம் பீரியட் இஸ் ஸ்லாக் டைம். ஒன்னு வந்து அது ஸ்லாக் வந்து கம்மியாவும் இருக்கலாம் இல்ல ஜாஸ்தியாவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் 3 minutesல மீட்டிங் முடிஞ்சிட போகுது. ஓகே, இந்த கடைசி அந்த டாப் இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இயர்லியஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் டைம். ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும் போது இந்த 2 விஷயம் பண்ணுவோம். ஓகே, இயர்லியஸ்ட் டைம் என்ன, டிஇன்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்பெக்டட் டைம், இன்னொன்று லேட்டஸ்ட் அலோவபிள் டைம். ஓகே, டிஎல். இதுதான் வந்து நம்ம இது ப்ராப்ளம் பண்ணும் போது நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஒரு டேபிள் மாதிரி போடலாம், இல்லை வந்து சும்மா ஜஸ்ட் செப்பரேஷன் மாதிரி போட்டு கண்டுபிடிப்போம். ஓகே, இயர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம், இந்த வழியா போனா எனக்கு சீக்கிரம் போக முடியுமா அப்படின்றது. லேட்டஸ்ட் அலோவபிள் டைம் அப்படின்னா லேட்டஸ்டா இந்த வழியா பார்த்து போனா என்னால எல்லாமே கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்றது தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி எண்டு டைம் ஈவெண்ட்னு இருக்கும், ரைட்டா? ஸோ அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சு பண்ண போறோம். இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் a நெட்வொர்க் டயக்ராம். ஓகே, இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டிக்குமே, ஆக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 இது இருக்கும், ஈவென்ட்ஸ் இருக்கும், ரைட்டா? அதை வச்சுதான் இங்க கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ டிஇஸ் அப்படின்னு ஒரு வேலையை கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல டிஎல் இஸ் நத்திங் பட் லேட்டஸ்ட் அலோவபிள் டைம். ஓகே, ஃபார் ஆல் ஆக்டிவிட்டிஸ். கொடுத்துருக்க டயக்ராமுக்கு, இங்க மேல கொடுத்துருக்க டயக்ராம் எல்லாத்துக்குமே டிஇ அண்ட் டிஎல் கண்டுபிடிக்கணும். அது 2 கண்டுபிடிச்சாலே நம்ம சம் ஓவர், அவ்வளவுதான். ஓகே, இது வந்து ஜஸ்ட் நார்மல், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல வந்து எந்த ஃபார்முலாஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் லைக் தட் அந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி டிஎல் கண்டுபிடிச்சு இந்த டேபிள போட்டுட்டா ஆன்சர் ஓவர். ஸோ திஸ் இஸ் a சிபிஎம் மெத்தட். ஓகே, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சு இந்த மாதிரி வரையணும். ஓகே, தனியா நீங்க வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்னா யூ கேன் ட்ரா இன் டிஃப்ரெண்ட் கலர். ஓகே, இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும் எக்ஸாம்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஒரு டயக்ராம் வரையணும், அந்த டிஇடிஎல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், புது டேபிள் வரைவோம், அண்ட் தென் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகே, 4 ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல, அதாவது நாளைக்கு ஈவினிங் சேம் டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராப்ளம் எப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல்லா நான் உங்களுக்கு கோ த்ரூ பண்றேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.